லேடிஸா எங்க? கண்ணு தெரியாதா? போ எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடு போ. என்ன வேணும் உனக்கு? மேடம் சைன் வேணும். எனக்குலாம் சைன் போட தெரியாது. வெள்ள பையா. இத மேடம் நினைச்சுக்கிச்சா? ஷாலு வெயிட். என்னங்க? ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணு மேடம். உங்க சைன் வேணும். போங்க. மா அவளை பாத்துக்கோமா. எங்க கேக்குறா? ஷாலுமா கொஞ்சம் இருமா. ஷாலு ஷாலு சொன்னா கேளு. ஷாலு பாப்பாவுக்காவது கொஞ்சம் மரியாதை சொல்லி கொடுங்க மேடம். உங்கள மாதிரியே பேசுது. நான் தான் பெரிய ஆளு, நான் மட்டும்தான் புத்திசாலின்னு ஓவர ஆனா முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்கன்னு காதுக்குள்ள சொல்லி சொல்லி வளங்க மேடம். மேடம் எனக்கு ஒரு டவுட். சிபிஐ ஆபீசர்னா பெரிய இதுவா? நான் கேஸை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன அரைஞ்சிங்கல்ல. உங்க கண்ணு முன்னாடியே வந்திருக்கான். அவன் வீட்டு நாய் மாதிரி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ற தவிர உங்களால வேற என்ன செய்ய முடிஞ்சது? உங்களுக்கும் எங்களை மாதிரி அதே 1300 கிராம் மூளை தானே மேடம்? அதுல கொஞ்சமாச்சும் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா ஏன் எங்க டிபார்ட்மெண்ட் கேஸ் வர போகுது நாகேஷ்? நீங்க மெயின் அக்யூஸ்ட விட்டுட்டு தெருவுல குல்லா விக்கிறவன், பூ விக்கிறவன், பிச்சைக்காரனை எல்லாம் பிடிச்சடிச்சா எப்படி? அது சரி, உங்க லெவலுக்கு இந்த மாதிரி புள்ள பூச்சிங்க கிட்ட தானே வீரத்தை காட்ட முடியும். மேடம் பார்த்து பேசுங்க. எனக்கும் கை இருக்கு. நானும் ஓங்கிடுவேன். நான் பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன். பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஷாலு மேடம் புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க மேடம். உட்காருங்க நாகேஷ். நான் அன்னைக்கு அடிச்சது தப்பு தான். ஆனா என் கோவம் நியாயம் நாகேஷ். நான் தூக்குறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? எனக்கு மட்டும் இல்ல மேடம், ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே சந்தோஷம் தான். எந்த ஒரு கேஸையும் ஒரு போலீஸ்காரன் தான் அடிமட்ட லெவல்ல இறங்கி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி எல்லா விட்னஸையும் தேடி அலைஞ்சு கிட்டத்தட்ட அந்த கேஸை முடிக்கிற டைம்ல அவன் கேஸை ஹேண்டில் பண்ண சரியில்லை, இன்னபிசென்ட், சிபிஐ ப்ரோப் வேணும்னு சொல்லி கேஸை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீங்க அங்க இருந்து அந்த கேஸை முடிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பேரையும் புகழையும் தட்டிட்டு போயிருங்க. அதுல எங்க உழைப்பு இருக்கு மேடம். இப்ப எங்க இருக்காரு தெரியல. கடைசியா எப்போ பாத்தீங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒய்ஃப் டெத்துல பார்த்தேன். சிங்க மாதிரி இருந்த மனுஷன். அவர் அப்படி பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா அவர் என்ன ஆனார்னே தெரியல. இதெல்லாம் எப்பவும் நடந்ததாச்சுடா. போன கொடு. சொல்லு வினோத். அர்ஜுன் பேசுறேன். உன் போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அவன் தான் ருத்ரா. என்னடா சொல்ற? அவன் கிருத்திகாவை கொலை பண்ண எந்த நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஏன்னா அவனை நேர்ல பார்த்து ஒரே விட்னஸ் அவதான். நீ அவ கூடிய இரு, சரியா? நான் எப்படியாவது இந்த நியூஸ் அஞ்சலிக்கு ரீச் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ஓகே. ஹலோ, யாரு? அஞ்சலி பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இம்மீடியட்டா எக்ஸ்-ஏசிபி மார்டின் ராயோட எல்லா இன்ஃபர்மேஷன், ஆஃபிஷியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸோட டீடைல்ஸ் வேணும். என்ன மேட்டர்? ஒரு சின்ன ஹஞ்ச். ஜஸ்ட் ட்ராக் ஹிம் டவுன் ஃபாஸ்ட் அண்ட் லெட் மீ நோ. அவன் இங்க தான்டா இருக்கான். இப்பதான்டா பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னடா சொல்ற? இப்பதான்டா பார்த்தேன் லிஃப்ட்ல. ஒரு நிமிஷம் கூட ஆகல. டேய் வெற்றி, என்னாலும் அவனை கிருத்திகா பார்ல போக விடாத. செக்யூரிட்டிக்கு அவகிட்ட அங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதே 2-3 பேர் தான்டா இருக்காங்க. நீ சீக்கிரம் வா.
வரைக்கும் போயிட்டீங்களா? It's okay. It's okay. It's okay, baby. It's okay. மார்ட்டின் சார், நாராயண், நானே உங்களை மீட் பண்ணோன்னு அந்த ருத்ரா கேஸை இப்போ நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட அந்த பழைய கேஸ் பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களை ரீச் பண்ணவே முடியல. So nice that I met you here. என்ன சார் செக்கப்பா? சார், அந்த ரீசன்ட் விக்டிம் கிருத்திகா இங்க தான் இருக்காங்க. வாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே போலாம். Okay. Sure. சார் வந்து எவ்வளவு நேரம்? இப்போ அவன் எங்க இருக்கான்? நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? கீழே செக்யூரிட்டி இருக்கா? சார், என்னாச்சு? ருத்ரா இங்க தான் இருக்கா. ஹாஸ்பிடலுக்குள்ள வந்துட்டா சார். Bloody hell, security டைட் பண்ண சொல்லுங்க. Yes, sir. மிஸ்டர் ரஞ்சி, Yes, sir. you do one thing. Sir. ஹாஸ்பிடல் சிசிடிவி மானிட்டர் ரூமுக்கு இமிடியேட்டா போங்க. Okay. அவன் எந்த ஃப்ளோர்ல இருக்கான்னு வந்து Hey, open the door. Open the door, I say. No. No. Open the door. சார், அவன் கீழே போயிட்டு இருக்கான். சார், அவன் 4th ரூம்ல தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். உடனே எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சார், அவன் இந்த ஹாஸ்பிடல் விட்டு தப்பிக்க கூடாது. எனக்கு தெரியாம இங்க ஒருத்தர் இவகிட்ட வந்து போக கூடாது. ஓகே சார். செக்யூரிட்டிக்காக அட்லீஸ்ட் 20 போலீஸ்காரங்க இங்க இருக்கணும். ஆல் தி டைம். ஓகே சார். Smart. ஏன்டா இப்படி பண்ண? 1.5 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா சிபிஐ, தம்பி கொலகார். சூப்பரா இல்ல? அக்கா பிடிச்சு கொல்ல நினைக்கிற ருத்ரா சொந்த தம்பினா எவ்வளவு வலிக்கும். அஞ்சலிக்கு வலிக்கணும் ருத்ரா. யாரா ருத்ரா? யாரா ருத்ரா?
டேய் பொடியா பார்த்து கையகிய கிழிச்சுக்க போறேன். நான் பொடியந்தான், ஆனா நீ தான் ருத்ரான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். சிபிஐ போலீஸ் யாருமே என் கிட்ட கூட நெருங்க முடியல. ஆனா நீ வந்துட்ட. சொல்லு, என்னை பத்தி வேற என்ன கண்டுபிடிச்ச? நிறைய கண்டுபிடிச்சேன். ருத்ரா கேஸ முடிக்க முடியாத ஒரு இன்எஃபிஷியன்ட் போலீஸ் ஆபீசர் நீ. இன்எஃபிஷியன்ட் போலீஸ் ஆபீசர்? அவமானத்தை தாங்க முடியாம வேலையை விட்டு ஓடி போன ஒரு கோழை நீ. முடிக்க முடியாத கேஸ் அஞ்சலி எடுத்து முடிச்சான்னு அவ பேரை கெடுக்க ருத்ரா இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்லி அவன் பேர்ல கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைக்கோ நீ. சைக்கோ? நாட் பேட், பட் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ருத்ரா இன்னும் சாகல. ஐ ஸ்வேர். அந்த கேஸ் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஐ வாஸ் தட் க்ளோஸ். மாலைய போட்டு மணவர வரைக்கும் உட்கார வச்சு தாலி கட்டுற நேரத்துல பொண்ணு வீட்டுல தூணு துப்பி அவளை இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு உங்க அக்காவோட என்ட்ரி, ஹைனாவோட என்ட்ரி. யூனிஃபார்ம் இல்லைன்னா என்ன, இந்த கேஸ அவளுக்கு முன்னாடி நான் முடிக்கணும்னு முடிவு பண்ண. 3 கொலை, ஒரே பேட்டர்ன், ஒரே மெத்தட், பெர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். அந்த கேஸ் மேல பைத்தியமாயிடுச்சு. எங்க விட்டேன், எதை விட்டேன், எங்க மிஸ் ஆச்சுன்னு பார்க்கும்போது எல்லா எவிடன்ஸும் கொலை செய்யப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட் டாக்டர் வினித் மேல ஒரு டவுட் கிரியேட் பண்ணுச்சு. அவன் இருக்கிற இடத்தை தேடி போனேன். இது ஒரு 2 acre ஃபார்ம் ஹவுஸ். நடுவில் இருக்கிற பங்களால தான் வினித் இருக்கணும். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு மொத்தம் 4 கேட் இருக்கு. எல்லா சைட்ல இருந்தும் சரவுண்ட் பண்ணுங்க. அண்ட் அட் எனி காஸ்ட் எனக்கு அவன் உயிரோட வேணும். Drop the gun. I said drop your weapon. Anparsan sir, are you okay? Okay, ma'am. Sir, are you okay? வேற யாரா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 கொலை செஞ்ச the sensational serial killer is your very own sister. அஞ்சலி விக்ரமாதித்யன் IPS, the original Rudra. நம்மள சும்மா டூப்ளிகேட் பேர் ப்ரமோஷனுக்காக இல்லாத எவிடன்ஸ் ஜோடிச்சு கொலையை யாரோ செஞ்ச மாதிரி நம்ப வச்சு அதை அவளே கண்டுபிடிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கானா? அவ எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கணும். அந்த ஜீனியஸ்க்கு நான் அனுபவிச்ச அவமானத்தையும் வலியையும் கொடுக்கணும்னு டிசைட் பண்ண. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தடுக்கணும்னு நினைச்ச என் பொண்டாட்டிய முதல்ல போட்டேன். அஞ்சலி பண்ண மாதிரியே நான் ஒரு 3 பேரை கொண்டுட்டு அவ தம்பிதான் ருத்ரான்னு பினிஷ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். நினைச்சு சாவால. Did you live or die? இனிமே நீதான் ருத்ரா. என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்ச உன்னை என்னால கொல்ல முடியாதுங்கிறதான் ஒரே வருத்தம். ஆனா அதுக்கு வேற ஆள் இருக்கு. ஹலோ, மார்ட்டின் பேசுறேன். சொல்லுங்க சார். ருத்ரா, ஐ மீன் அர்ஜுனன் பிடிச்சிட்டேன். ஓ, தட்ஸ் வெரி குட் சார். எங்க இருக்கீங்க? சொல்றத மட்டும் கேட்டுக்கங்க. உங்க டீம் வேணும், தனியா வாங்க. 2nd floor
மார்ச்சரி. பாரு. கேம் ஓவர். சார், மார்ட்டின் சார், என்னாச்சு? எங்க இருக்காம? உள்ளதான் இருக்கான். என்ன பண்ண போறீங்க? எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அஞ்சலி அவ்வளவு ஈஸியா விட்டுருவாளா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அஞ்சலி ருத்ரா கேஸை எப்படி முடிச்சாலோ அதே மாதிரி முடிங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ருத்ராவுக்கு அகேன்ஸ்டா ஷூட்டிங் ஆர்டரும் இருக்கு. திஸ் இஸ் a sensational கேஸ். நாளைக்கு எல்லா மீடியாலையும் உங்களை பத்தி தான் பேசுவாங்க. ப்ரொமோஷன், புகழ் அண்ட் வாட் நாட். இன்னும் எத்தனை நாள் அஞ்சலிக்கு அசிஸ்டண்டாவே இருக்க போறீங்க? நான் பாட்டில்ஸ் உடைஞ்சு கிடக்கு சார். கேர்ஃபுல்.